இந்த கார்ல தானே மகாவை கடத்தினா. அப்ப கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கணும். மரியாதையா ஓடி போயிடு, இல்ல நீ அடிபட்டே செத்துருவ. டேய், விட மாட்டேன்டா, இவளை விடவே மாட்டேன்டா. இத பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த லட்சுமி தானே போட்டாட்டி. ஏய், அசிங்கமா இல்ல? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? பேசாம போயிடு, இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு புதைச்சிருவேன். ஏய் லக்ஷ்மி, எப்பயும் வந்து உன்னை காப்பாத்துவான் மட்டும் நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் நீ தாண்டியும் போண்டாட்டி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன? ஏய், நல்லா எழுதி வச்சுக்கோ சொல்லிட்டேன். உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து எரிஞ்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் கையால உனக்கு நான் தாலி கட்டியே தீருவேன். நடக்கும் இது. நடக்கும். திரு, யார் அவன்? உன்னை போய் கேட்டேன் பாரு, உனக்கு தெரியாதுல? ஏய் மகா, நான் கேட்டதும் காதுல விழுந்துச்சா இல்லையா? அவன் எதுக்கு உன்னை கடத்தணும்? திரு, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், இவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஏ மகா, மார்க்கெட்ல அவன் உன்னை கடத்தவும் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை தற்செயலா நீ உன் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருந்த. இல்லனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? யார் அவ மகா? அதான் திவ்யா கேக்குறாள், சொல்லு. பாத்தியா திரு, நான் தான் இவள தங்கச்சியா பாக்குறேன். ஆனா இவ என்ன அக்காவாவே நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா சொல்லிருப்பால. ஐயோ, அப்படி எல்லாம் இல்லக்கா. இல்ல மகா, அப்படின்னா நீ என்ன அந்நியமா தான் பாத்திருக்க. அதனாலதான் என்கிட்ட சொல்ல உனக்கு மனசே வரல. ஐயோ இல்லக்கா, இத்தனைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஓடி வந்தவ மகா. உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போறவ இருந்தும் என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பிடிக்கல. நான் இவ்ளோ சொல்றேன், அப்ப கூட நீ அமைதியா இருக்க மகா. அது வந்துக்கா, அது என்னன்னா... வேண்டாம், நீ சொல்லவே வேண்டாம். நீ நிஜமாவே என்ன சொந்த அக்காவா நினைக்கிறதா இருந்தா எல்லா விஷயத்தையும் நான் கேட்காமலே நீ சொல்லிருக்கணும். ஆனா இப்போ நான் இவ்வளவு தூரம் கேட்டு நீ சொல்ல யோசிக்கிறேனா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அக்கா, 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 அக்கா ஒரு நிமிஷம். அக்கா, அக்கா நான் சொல்லிடுறேன்க்கா. அக்கா நான் நடந்ததெல்லாம் சொல்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா சொல்றேன்க்கா. அக்கா 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 நான் நடந்ததை சொல்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா நான் சொல்றேன்க்கா. அக்கா 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 நான் சொல்றத கேளுங்க அக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா. ஓ ஆட்டோ ஆட்டோ அண்ணா, அந்த காரை ஃபாலோ பண்ணனும்னா. ஏய் ஏய் மகா, ஏய் மகா சொல்றத கேளு. ஏய் அவசரம் மகா, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. இவங்க எதுவும் சொல்லிடாத, நான் பேசிக்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? மா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீ பாட்டுக்கு வருவ, படபடன்னு பெல் அடிப்ப, எரிஞ்சு விழுவ, எதுவும் சொல்லாம போயிடுவ. ஆனா நான் உன்னை எதுவுமே கேட்க கூடாது. என்ன விளையாடுறியா? இப்ப என்ன ப்ராப்ளம்னு சொல்ல போறியா இல்லையா? மா, எனக்கு மூடே சரியில்லை. திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க.
ஏய், என்ன உனக்கு அந்த வேலைக்காரிக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த வேலைக்காரி உன்னை ஏதாவது பண்ணிட்டாளா? நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா? தெரியும்டி, நீ இவ்ளோ கோவமா இருக்கேன்னா அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? சொல்லு. மகாவை யாரோ ஒருத்தன் கடத்தினா. என்னடி சொல்ற? நல்ல வேலை திரு போய் அவளை காப்பாத்திட்டான். ஆனா அவளை கடத்தினவன் போகும்போது மகாவை பார்த்து உன் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. அவன் யாரு என்னன்னு அந்த வேலைக்காரி கிட்ட கேட்க வேண்டியதானடி? கேட்டேன், ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. சொல்ல மாட்டான், அவ சொல்லவே மாட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். அவகிட்ட கேட்டியான்னு. உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அவளை நம்பாத, அவ சரியில்லைன்னு. இப்பவும் சொல்றேன், அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு. இப்ப கையும் களமா மாட்டிக்கிட்டது உன்கிட்ட பதில் சொல்ல முடியாம தவிக்கிறா. புரியுதா உனக்கு? இது தெரியாம அவளை காப்பாத்தணும்னு பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்க. மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. எதுக்கு தான் சொன்னேன் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு. ஆல்ரெடி நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏமா? நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இப்ப வாச்சு நீ அவளை புரிஞ்சுக்கிட்டியே. இனிமேலாவது அவளை உங்ககிட்ட சேர விடாத. நான் சொல்றது உன் காதுல விழுகுதா? திவ்யா, நல்லா காதுல வாங்கிக்கோ. நீ இனிமே அவ பக்கமே போகாத, அவளையும் உன் பக்கம் வரவிடாத. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி அவ. எப்படா இவளுக்கும் அவளுக்கும் பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருந்தேன். அது அந்த வேலைக்காரியாலேயே வந்துருச்சு. இனிமே என் பொண்ணுக்கு நல்ல காலம்தான். இது ஒரு நல்ல சான்ஸ். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இதை வச்சு அந்த மகாவை மொத்தமா வீட்டை விட்டு அனுப்பிடணும். அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.